இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்கம் முதலீடு அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜுவல்லரியா தான் வாங்குறாங்க. அந்த ஜுவல்லரியா வாங்குறதுனால என்ன அவங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அந்த தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்னு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% to 20% வரைக்கும் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது. இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்க நாணயம் வாங்கலாம். தங்க நாணயம் வாங்கும்போது என்ன அதுல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்க நாணயத்துல வந்து 3% வரைக்கும் நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர வந்து அந்த தங்க நாணயத்தை திருப்பி கொண்டு போய் விற்கும் பொழுதும் உங்களுக்கு 1% to 2% வரைக்கும் வந்து உங்களுக்கு குறைத்து வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க. ஸோ அதனால தங்க நகை அப்படிங்கிறத விட, தங்க நாணயம் அப்படிங்கிறத விட வேற என்னென்ன வழிகள்ல வந்து தங்கத்தை வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்க பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சவரன் கோல்ட் பாண்ட். இந்த சவரன் கோல்ட் பாண்ட்ல வந்து 8 வருஷத்துக்கு வந்து உங்களோட முதலீடு வந்து லாக் ஆயிடும். அதே மாதிரி வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குற திட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி வந்து ஜாஸ்தி. இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5% வட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்ப கடந்த ஒரு வருடமாக எந்த அந்த சவரன் கோல்ட் பாண்ட் பத்திரங்கள் எதுவும் வரல. அதனால அதை இப்போ அவங்க எப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பதான் வந்து நம்ம அதுல முதலீடு பண்ண முடியும். இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ETF. கோல்டு ETF அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த கோல்டு ETF அப்படிங்கறது வந்து நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட் மூலமா வாங்க முடியும். இதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி டே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு தங்கத்தோட மதிப்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களோட நீங்க வாங்க முடியும். இதே மாதிரி வந்து எவ்வளவு ரூபாய், அதாவது இன்னைக்கு வந்து இந்த கோல்டு ETF ஓட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த தங்கத்துல வந்து நீங்க முதலீடு பண்ணும்பொழுது குறைந்தபட்சம் அந்த 50 ரூபாய் 60 ரூபாய்க்கே வந்து நீங்க ஒரு யூனிட்டா கூட வாங்கி சேர்க்க முடியும். அதே மாதிரி அதை விற்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வெளியில எங்கேயும் போகணுன்ற நெசசிட்டி கிடையாது. நீங்க எப்ப வேணுமோ அப்போ வந்து நீங்க தங்கத்துல இருந்து வெளியே வந்து நீங்க வந்து உங்களுக்கு தங்கமா நீங்க வேணும் அப்படின்னா ஜுவல்லரிஸோ இதோ வாங்கணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம்.